நாங்கள் திருப்பூர் மாவட்டம் தாராவூர் வட்டம் தொப்பம்பட்டி கிராமம். நான் ஜேசிபி ஆப்ரேட்டராக இருந்தேங்கண்ணா 10 வருஷமா இருந்து ஒரு லோனை போட்டு இண்டஸ்இண்ட் பேங்க்ல லோனை போட்டு ஒரு ஜேசிபி ஒன்று வாங்கியிருந்தேங்கண்ணா. வாங்கி அதை ஓட்டிகிட்டு இருக்கும்போது இப்போ இந்த கொஞ்ச நாள் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த பிரச்சனை இல்லைங்கன்னா, இந்த இப்போ மேட்டுப்பாளையத்தில் இப்போ வண்டி வேலை செஞ்சு போயிருந்தேங்கண்ணா. போய் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் அடிச்சு போட்டாங்கண்ணா. சொல்லி அடிச்சு பெரிய பிரச்சனையாகி போச்சுங்கண்ணா. அப்புறம் இந்த மாதிரி வெஹிக்கிள் பிழை சக்தின்னு சொல்லி ஒருத்தருங்கண்ணா, இவர் பின்னாடி எங்கள் ஐயை பிடிச்சி பின்னாடி இது வண்டி சைக்கிள் நாய் ஏன்டா நீ எல்லாம் ஆப்ரேட்டர் இருக்கிறத போட்டு வண்டி வாங்கி எங்கள் வேலையில தொலைக்கிறியா, நீ ஏன்டா நீ எத்தனை சூடாள்ற முதல்ல நீ எல்லாம் ஆப்ரேட்டர் ஆகிட்டீங்கன்னா எப்பவுமே எல்லாம் உன்னை பார்த்து எல்லாமே ஜேசிபி வாங்குவாங்கடா, எங்களுக்கு ஆப்ரேட்டர் எப்படா கிடைக்கி அப்படின்னு சொல்லி போட்டு வாட முதல்ல உன்னை கைங்கால் உடைக்கிற, உன்னை கொல்லாம விட்ட உன்ன மாதிரி ஒன்று 4 பேர் வளர்ந்துக்கிறா அப்படின்னு சொல்லி போட்டு பிடிச்சி அடிச்சு போட்டாங்கண்ணா. அங்கிருந்து அவங்களோட 4 பேரெல்லாம் பொலிரோடு வந்தாங்க. ஐயா கூப்பிட்டு ரோட்டுக்கிட்ட வச்சு அதில் அடிச்சு போட்டாங்கண்ணா. அடிச்சு சைக்கிள் தாயலின்னு ஒரு 10-50 தடவை இருக்கும். நான் நொறுங்க பேசுனேன். ஏன்னா லெஃப்ட் சைடு கை சரியான ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா இப்போ நான் உன்னை கடன் கட்ட மட்டும் நீ இந்த வண்டி எடுத்துருக்கிறீங்களா, லோன் கட்டுறதுக்கு மட்டும் கண்டிப்பாக விட மாட்டேன். உன்னை எங்கே போனாலும் ஓட்டருக்கு விடாம இப்படியே வண்டி கண்டிப்பாக உன்னை வண்டி பேங்க் சீசன் பண்ணுற அளவுக்கு வைப்போம். கண்டிப்பாக நீ வண்டியில் ஓட்டவில்ல முடியாது. நீ வித்து போடு, என்னமோ நீ இல்லைன்னா அதுமாரி இல்லைன்னா உன்னோட வண்டியை தீய வச்சு எரிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்க. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுகாவுக்கு உட்பட்ட தொப்பம்பட்டி பஞ்சாயத்தில் ஒரு கந்தசாமிங்கிறவர் ஒரு லோன் வாங்கி ஒரு ஜேசிபி வாங்கியிருக்காரு. அந்த ஜேசிபி மண் எடுக்க போகிறப்ப தாசில்தாரவங்களும் பார்த்துட்டு அவங்க இடத்துல தான் அவங்க எடுக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி ஜேசிபியில் வாங்கி இது பண்ணலாம் முடிக்கலாம்னு சொல்லி ஒரு ஏடிஎம்கே கட்சிக்காரரு, அவர் பேர் ஒருத்தர் சக்திவேலுங்கிற ஒருத்தர், விக்னேஷுங்கிற ஒருத்தர், கந்தசாமிங்கிற ஒருத்தர் மில்லு வச்சிருக்காரு, கந்தசாமிங்கிற ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. அவர் 3 பேர் சேர்ந்து, அப்புறம் பேர் தெரியாது மஞ்ச சட்டை போட்டவர் 4 பேர் சேர்ந்து அடிச்சு இது பண்ணி எங்களுக்கு அடிமையாத்தாண்டா இருக்கணும், நீ எப்படி வண்டி ஜேசிபி வண்டி வாங்கி நீங்களும் ஓட்டலாம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இழிவா பேசிக்கிறார். ஜேசிபி வாங்கக்கூடாது, வண்டி வாங்கக்கூடாது, டெவலப் ஆகக்கூடாது, அடிமையாவா இருக்கணுமா அப்படிங்கிறதுக்காக இந்த 4 பேர் சேர்ந்து சமூகம் அவங்க 4 பேர் சேர்ந்து கந்தசாமி அடிச்சு இப்போ ஜிஹெச்ல பெட்ல இருக்காரு. அவர் கந்தசாமி விசாரிக்கிறப்ப இது மாதிரி இப்படி சொல்றாரு. ஆனா இதை காவல்துறை நடவடிக்கை எடுக்காவிட்டால் தமிழ் புலிகள் கட்சி சார்பில் நாங்கள் பெரிய போராட்டம் தான் நடத்த வேண்டியது இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.